அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். நம்ம பெரியவங்கள்லாம் அடிக்கடி நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, என்ன தெரியுமாங்க, கர்மமே கண்ணாக இரு. என்ன வேலை பார்க்குறியோ அதில் நீ கவனம் செலுத்தி இருந்தால் தான் நீ வெற்றி பெற முடியும் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி தானேங்க? ஒரு வேலையை செய்ய தொடங்கினால் அதை முடிக்கும் வரை ஓயக்கூடாது என்பதுதான் கர்மமே கண்ணாக இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். மனதை எங்கேயும் அலைபாய விடாமல் செயலை செய்யும்போது முழு வெற்றியை பெற முடியும். ஒரு ஊரில் 2 வியாபாரிகள் இருந்தார்கள். இருவருமே தினமும் கூடையில் பழங்களை எடுத்து சென்று ரயிலில் விற்கும் தொழிலை செய்து வந்தார்கள். இருவருமே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்கக்கூடியவர்கள். ஒரே மாதிரியான வியாபார திறமையும் கொண்டவர்கள். இருப்பினும் முதல் வியாபாரி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதித்தார். ஆனால் இரண்டாவது வியாபாரியோ 300 ரூபாய் சம்பாதிக்கவே மிகவும் சிரமப்பட்டார். அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த 2 பேருக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? வாருங்கள் பார்க்கலாம். முதல் வியாபாரி போனால் போன வேலையை மட்டும் பார்ப்பார். தன் வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருப்பார். இரண்டாவது வியாபாரியோ மற்றவர்களிடம் கதை பேசுவது, ஃபோன் பேசுவது என பல விஷயங்களுக்கு மத்தியில் அவ்வப்போது வேலையை பார்ப்பார். இவர்களைப் போல தாங்க நம்முடைய சம்பாத்தியம், வளர்ச்சி என்பது நாம் எவ்வளவு நேரம் வேலை பார்க்கிறோம் என்பதில் கிடையாதுங்க. எவ்வளவு கவனமாக கண்ணும் கருத்துமாக நம்முடைய வேலையை ஆர்வமாக பார்க்கிறோம் என்பதில் தாங்க இருக்குது. வேலைக்கு நடுவே கவனக்குறைவு, கவனச்சிதறல் ஏற்படும்போது அலைப்பாயும் மனதை கட்டுப்படுத்தாமல் அதன் பின்னால் சென்று வேலையை கோட்டை விட்டுவிட்டு நானும் கடுமையாகத்தானே உழைக்கிறேன் என்று சொல்வதில் எந்தவித பிரயோஜனமுமே இல்லைங்க. நாம் செய்யும் வேலையை முழு மனதுடன் கவனத்துடன் செய்து முடிக்கும்போது தான் அதற்கான முழுமையான வெற்றி நமக்கு கிடைக்கிறது. அதற்காகத்தான் கடமையில் கண்ணாக இருக்க வேண்டும் என்று சான்றோர்கள் கூறினார்கள். இதை மறக்காமல் நினைவில் வைத்துக்கொண்டு நாம் செயலாற்றினாலே போதும், வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெறலாம். முயற்சித்தான் பார்ப்போமே, வாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.